ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா எந்தவித தலையீடும் செய்தால் அதற்கு விரைவான மற்றும் உறுதியான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரானிய கூட்டு ராணுவ தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை பாவித்து செல்கின்ற கப்பல்கள். எனவே இந்த பகுதி என்பது பதட்டம் நிறைந்ததாகவும் அது உண்மையிலேயே ஒரு போர் நிறுத்தத்திற்கு உட்படுத்தப்படாததாகவும் இருப்பது என்பது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் ஒரு பலத்த பாதிப்பு. குறிப்பாக கனடாவின் பொருளாதாரத்துக்கு கூட அது பெரிய பாதிப்பு. ஏனென்றால் பொருட்களின் விலையேற்றம் என்பது தவிர்க்கப்பட முடியாததாய் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேற்குலக நாடுகளின் அதிபதியாக அல்லது உலகின் அதிபதியாக தன்னை நினைத்துள்ள அமெரிக்கா தான் விரும்பிய செயற்திட்டத்திற்குள் ஈரானை கொண்டு வர முடியாமல் இருப்பது, குறிப்பாக ஈரானின் மத தலைமை அல்லது அவர்களுடைய ஆன்மீக தலைமை என்பதை அவர்கள் அளித்ததாக கூறி அதன் மூலம் அணு ஆயுதம் தொடர்பான நிலைப்பாட்டில் ஈரானை தகர்த்ததாக கூறி அதன் அணு செயற்பாட்டு உலைகளை தகர்த்ததாக கூறியிருந்தாலும் இப்பொழுது அவர்கள் எட்ட முனைகின்ற ஒப்பந்தங்களில் இந்த விவகாரங்களின் பெரும் புள்ளிகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை, ஈரானுக்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த நிலை என்பது அவர்களுடைய பங்குதாரராக இருக்கின்ற இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அல்லது இஸ்ரேல் கபடமாக மேற்கொள்ள இருந்த திட்டத்தை இல்லாத செய்வதற்காக இது ஒரு வழியை ஏற்படுத்துவதாகும். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் அகண்ட இஸ்ரேல் என்கின்ற ஒரு திட்டத்திற்குள் செல்வதற்கு இந்த லெபனானின் தெற்கு பகுதி போன்றவற்றை எல்லாம் கைப்பற்றி அத்துடன் காசா போன்றவற்றை எல்லாம் கைப்பற்றி ஒரு தொடரான ஒரு பெரிய நிலப்பரப்பாக இஸ்ரேலை மாற்றுவதற்கு முனைந்திருந்தார்கள். தற்பொழுது அவையெல்லாம் இல்லாமல் போகின்ற தன்மை என்பது ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. அமெரிக்கா ஒரு நாட்டின் மீதான தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அவற்றில் தொடர்ச்சியாக ஈடுபடும் நாடுகளாக நேட்டோ நாடுகள் இருக்கும். ஆனால் ஈரானின் மீதான தாக்குதல் இடம்பெற்ற பொழுது இவரால் விரும்பி கேட்கப்பட்டும், அதாவது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் விரும்பி கேட்கப்பட்டும் டொனால்ட் ட்ரம்பால் யாருமே பங்கு பெற்ற நிலையில் இல்லை. அவர்கள் அதிலிருந்து தவிர்த்து விட்டார்கள். குறிப்பாக இத்தாலி, ஜெர்மன் போன்றவை எல்லாம் மற்றும் பிரான்ஸ் போன்றவை எல்லாம் எதிர்வினை கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்திருந்தனர். எனவே இப்பொழுது நேட்டோ என்கின்ற கூட்டமைப்பு ஒரு கண்மூடித்தனமான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா சொல்கின்றபடி செல்லாது என்கின்ற ஒரு செய்தியையும் அதன் உறுப்பு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆம், எங்களுக்கு இந்த உறவு தேவை, இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து பயணிக்கும், ஆனால் அதற்காக அமெரிக்கா சொல்கின்ற வழியிலெல்லாம் இந்த நாடுகள் செல்லாது என்கின்ற செய்தியையும் அவர்கள் சொல்லி செல்கின்றார்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. இந்த ஈரான் அமெரிக்க போர் ஒரு வாரியாக முடிவடைகின்றது. இந்த சமாதான ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அச்சுறுத்தல்கள், புதுவிதமான போர் நிறுத்த மீறல்கள் என்று இந்த போர் தொடங்கியதில் இருந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த பிராந்தியத்தில் நிகழவில்லை. இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா எந்தவித தலையீடும் செய்தால் அதற்கு விரைவான மற்றும் உறுதியான பதிலடி வழங்கப்படும் என்று ஈரானிய கூட்டு ராணுவ தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. மேலும் இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரான் அங்கீகரித்த பாதைகளையே பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தற்போதைய பதட்டம் இதனால் உலக எண்ணெய் விலை மற்றும் கனடா போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றது. இந்த அமெரிக்கா தொடர்ந்தும் இந்த போர் ஒப்பந்தத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும், இஸ்ரேல் தொடர்ந்தும் இந்த போர் நிறுத்தத்தை மீறுவதுமான நடவடிக்கைகள் எடுப்பதும் முக்கிய காரணங்களாகவும் இது ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கிறதா என்பதையும் உங்களால் கணிக்க முடிகின்றதா? இது நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் முதலாவது எவ்வாறு இது பாதிக்கின்றது என்று பார்த்தால், இந்த உலக பொருளாதாரத்தில் இந்த நீரிணை என்பது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட காலம் அல்லது பிப்ரவரி 28 பிறகான காலம் என்பது எங்களுக்கு கணித்து காட்டியது. இதன் பிரகாரம் இந்த நீரிணையின் முக்கியத்துவம் பிரதானப்படுத்தப்பட்டது எவ்வாறு என்றால், இது உலக பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீர் இணையாக இருக்கின்றது.
என்பது இதற்கு மாற்றீடான வழி என்பது கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அந்த நீர்ணையின் பாவனை என்பதை அமெரிக்கா உட்பட ஏனைய நாடுகள் அனைத்துமே நாடி நிற்கின்றன என்பதை காட்டியிருந்தது. இதன் காரணமாகத்தான் ஒரு பேச்சு முயற்சிகள், அதாவது ஈரான் தொடர்பான பிரச்சனையில் தான் நினைத்த எதையுமே சாதிக்க முடியாத அமெரிக்கா அது தொடர்பான ஒரு பேச்சு நடவடிக்கைக்கு தன்னை ஈடுபடுத்தி அதன் ஒரு மூலமாக ஒரு 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை அது எட்டி இருந்தது. சுமார் 15 நாட்களுக்கு முன்னராக இருந்த பொழுதிலும் அந்த போர் நிறுத்தம் என்பது தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள், லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் தாக்குதல்கள். ஈரான் இந்த விவகாரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல தான் விரும்பிய பயணப்பாதையால் அல்லது தான் தெரிவித்த பயணப்பாதையால் செல்கின்ற கப்பல்களை மாத்திரம் தற்பொழுது அனுப்பி வருகின்றது. அது தவிர வேறு யாராவது அது தவிர்த்த பாதைகளில் செல்வார்களானால் அவர்களை தாக்குவதற்கு அது தயங்காது என்பதை அது கடந்த வாரம் அல்லது இந்த வார ஆரம்பத்தில் மேற்கொண்டிருந்த 2 கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் காட்டியிருந்தன. இதன் காரணமாகத்தான் இவ்வாறானது ஒரு நிலைமை என்பது அங்கே இந்த ஒரு பதட்ட நிலையில் இருக்கின்றது என்று கூறலாம். இருந்த பொழுதிலும் அவர்கள் இவ்வாறான நிலைமைக்கு செல்வதற்கான காரணம் ஈரான் இந்த பாதையால் செல்லும் கப்பல்களுக்கு கட்டணங்களை விதிப்பதாக அறிவித்தது அல்லது கட்டணங்களை விதிக்கக்கூடிய வகைகளை சேர்ந்தது. இப்போது சாதாரணமாக அந்த கப்பல்கள் பாதிக்கப்பட்டாலும் அவற்றின் பயணப்பாதைகள் ஊடான எவ்வளவு பயணங்களை மேற்கொள்ளுகின்றன அல்லது எத்தனை தரம் பயணங்களை மேற்கொள்கின்றன என்பன கணிக்கப்பட்டு பின்னர் அறவிடக்கூடிய ஒரு திட்டத்தையும் அது கொண்டிருந்தது. அமெரிக்கா இந்த திட்டத்திற்கு மறுத்து தெரிவித்திருந்த பொழுதும் ஈரான் என்பது அந்த திட்டத்தை தான் எந்த விதத்திலும் கைவிடப் போவதில்லை, அதன் பாதை ஊடாக செல்லும் கப்பல்களுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் இது குறித்த நடவடிக்கைகளில் ஓமான் நாட்டுடன் இணைந்து 2 நாடுகளுக்கும் இந்த தொடுகை உள்ளன, இணைந்து செயற்பட போவதாகவும் தெரிவித்த கருத்தியலின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சாதாரணமாக ஒரு விளையாட்டாக எடுத்தால் பாரிய விளைவுகளை சந்திக்கக்கூடும் என்கின்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அந்த கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதனால் செல்லப்பட்ட வழி அதாவது ஹோமஸ் நூர்னியை பாவித்து செல்கின்ற கப்பல்கள். எனவே இந்த பகுதி என்பது பதற்றம் நிறைந்ததாகவும் அது உண்மையிலேயே ஒரு போர் நிறுத்தத்திற்கு உட்படுத்தப்படாததாகவும் இருப்பது என்பது உலக பொருளாதாரத்திற்கு மிகவும் ஒரு பலத்த பாதிப்பு. குறிப்பாக கனடாவின் பொருளாதாரத்துக்கு கூட அது பெரிய பாதிப்பு. ஏனென்றால் பொருட்களின் விலையேற்றம் என்பது தவிர்க்கப்பட முடியாததாய் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மை. அதாவது எண்ணெயின் தட்டுப்பாடு என்பது அதிகரிக்கின்ற ஒரு வகையான பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பின் அந்த தொடுபுள்ளியாக அல்லது விளைவாக ஏனைய பொருட்களின் விலையேற்றம் அதாவது எரிபொருளின் விலை என்பது ஏனைய பொருட்களின் விலையுடன் ஒத்துப்போகின்ற அல்லது தொடர்புடைய ஒரு விடயமாக இருப்பதால் ஏனைய பொருட்களின் விலையும் உயரும் என்பதுதான் இங்குள்ள உண்மை. அதைத்தான் அந்த ஒரு சுருக்கமாக கூற முடியும். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த தொடங்கியதில் இருந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் பல நாடுகள், பாகிஸ்தான், கட்டார் போன்ற நாடுகள் இந்த இணக்கத்தை அமெரிக்காவுக்கும் ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சியிருந்தது. பொதுவாகவே இதை கட்டார் கூட சொல்லுகின்றது, ஜூன் 17ஆம் தேதி நடந்த ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் தங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தொடர் சமாதான முயற்சிகள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு அதாவது ஈரான் மீதான யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு பிரதான முட்டுக்கட்டை காரணிகளாக என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிரதான முட்டுக்கட்டையாக இருப்பது மேற்குலக நாடுகளின் அதிபதியாக அல்லது உலகின் அதிபதியாக தன்னை நினைத்துள்ள அமெரிக்கா தான் விரும்பிய செயற்திட்டத்திற்குள் ஈரானை கொண்டு வர முடியாமல் இருப்பது. குறிப்பாக ஈரானின் மத தலைமை அல்லது அவர்களுடைய ஆன்மீக தலைமை என்பதை அவர்கள் அளித்ததாக கூறி அதன் மூலம் அணு ஆயுதம் தொடர்பான நிலைப்பாட்டில் ஈரானை தகர்த்ததாக கூறி அதன் அணு செயற்பாட்டு உலைகளை தகர்த்ததாக கூறியிருந்தாலும்
இப்பொழுது அவர்கள் எட்ட முனைகின்ற ஒப்பந்தங்களில் இந்த விவகாரங்களின் பெரும் புள்ளிகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை, ஈரானிற்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த நிலை என்பது அவர்களுடைய பங்குதாரராக இருக்கின்ற இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், அல்லது இஸ்ரேல் கபடமாக மேற்கொள்ள இருந்த திட்டத்தை இல்லாத செய்வதற்காக இது ஒரு வழியை ஏற்படுத்துவதாகவும், அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் அகண்ட இஸ்ரேல் என்கின்ற ஒரு திட்டத்திற்குள் செல்வதற்கு இந்த லெபனானின் தெற்கு பகுதி போன்றவற்றை எல்லாம் கைப்பற்றி, அத்துடன் காசா போன்றவற்றை எல்லாம் கைப்பற்றி ஒரு தொடரான ஒரு பெரிய நிலப்பரப்பாக இஸ்ரேலை மாற்றுவதற்கு முனைந்திருந்தார்கள். தற்பொழுது அவையெல்லாம் இல்லாமல் போகின்ற தன்மை என்பது ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. எனவே இது உண்மையிலேயே அந்த ஆரம்பத்தில் ஒரு மதம் சார்ந்த போராட்டமாக ஆரம்பிக்கப்பட்டதாகவும், அல்லது கிறிஸ்தவ மதத்தினர் யூத மதத்தினருக்கு ஆதரவாக செயற்படுவதான ஒரு தோற்றப்பாட்டை அமெரிக்காவின் கண்மூடித்தனமான அந்த வழங்கல்கள் என்பன காட்டியிருந்தாலும், அமெரிக்கர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தது. இந்த போர் என்பது அமெரிக்காவிற்கான போர் அல்ல, அமெரிக்கா கபடமாக இஸ்ரேல் என்கின்ற ஒரு சிறிய நாட்டால் பாவிக்கப்படுகின்றது, இதற்கும் மதங்களுக்கும் சம்பந்தமில்லை, இது அவர்களுடைய விருப்பின் பிரகாரம் என்று குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள். அதாவது இன்று 1001வது நாள் இந்த பலஸ்தீனிய பிரச்சனையில், அதாவது காசா ஒரு உச்சகட்டம் வந்து காசாவின் மீதான தாக்குதல் ஆரம்பித்து இவ்வாறான ஒரு நிலைமைக்கு சென்றதுடன் 1000 நாட்கள். இந்த 1000 நாட்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 74,000க்கு மேலாக இருக்கின்றது. அத்தோடு 26,000 அல்லது 27,000க்கு மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் சிறுவர்கள். கொல்லப்பட்டவர்களும் பெரும்பான்மையானவர்கள் சிறுவர்கள். இது ஒரு இனப்படுகொலை என்கின்ற ரீதியில் சர்வதேச நாடுகள் எடுத்துச் செல்கின்ற பொழுது அமெரிக்க மக்களிடையே அந்த கருத்தியல் என்பது உள்வாங்கப்பட்டு இப்பொழுது இஸ்ரேலுக்குரிய அந்த தகமை என்பது தற்பொழுதே ஈடாட்ட நிலைக்கு செல்கின்ற தன்மையை உடையதாக இருக்கின்ற பொழுது, இஸ்ரேல் வலிந்த தாக்குதல்களை லெபனானில் மேற்கொண்டு இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான ஒரு முயற்சியாக அதனை முனைந்து வருகின்ற இருந்த பொழுதிலும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட தான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இவ்வாறான ஆதரவை வழங்கக்கூடிய ஒரு தலைமையாக இல்லாத வகையில் மாறுகின்ற தன்மையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், அவருடைய கட்டுப்பாட்டில் கூட இல்லாமல் இந்த போர் செல்லாது என்பதை காங்கிரஸ், அதாவது அமெரிக்காவின் இரு சபைகளும் தங்களுடைய வாக்குகள் மூலம் அவருக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற தன்மையை கூட கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இந்த போரின் பயன்பாடு அல்லது போரின் பயனாளிகள் என கருதப்பட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு ஒத்தியல் கருத்துக்கள் இல்லாமல் இருப்பதுதான் இந்த ஈடாட்டத்திற்கான காரணம். அதன் காரணத்துமாக இருப்பது ஈரான் விரும்பிய சரத்துக்களை அந்த ஒப்பந்தம், அதாவது அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அது உள்வாங்கியுள்ளது அல்லது அமெரிக்கா அதனை ஏற்றுள்ளது என்கின்ற ஒரு தன்மை, அதற்குரிய நெகிழ்வு பாதையை வகித்திருந்த, அதாவது நெகிழ்வு பாதை ஒன்றுக்காக வழிவகுத்திருக்கின்றது. இதில் ஈரானின் வெற்றி என்பது சாத்தியமாக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஈரான் இந்த பேச்சுவார்த்தை மூலம் வெற்றியை பெற்றிருக்கின்றது என்ற கருத்தியல், அதுதான் இதில் இங்கே உள்ள ஒரு உண்மையாக நாங்கள் கருத முடியும். பொதுவாகவே நீங்கள் இந்த காசா பிரச்சனையை பற்றி தொட்டுச் சென்றீர்கள். இந்த காசா மற்றும் மேற்கு கரை தொடர்பாக சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? அத்துடன் இந்த நேட்டோ அமைப்பு தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தனது அறிவிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். நேற்றைய தினமும் சமூக வலைதளத்தில் இந்த நேட்டோ நாடுகள் தனக்கு ஆதரவை வழங்கவில்லை என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது உங்களை நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்த நேட்டோ நாடுகள் உலக அமைதியில், உலக சமாதானத்தில் ஒரு நாட்டில் போரை நடக்கின்ற பொழுது அவருடைய பங்களிப்பை செய்வதற்கு இவருடைய கருத்து, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் அந்த ஒரு கருத்து, ஒரு அதிருப்தியான கருத்து, அவர்களை அந்த சமாதான திட்டத்திலோ அல்லது போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு நேட்டோ நாடுகளை தயங்க வைக்குமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேட்டோ நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவினத்தை அமெரிக்காவிற்கு ஈடாக உயர்த்த வேண்டும் அல்லது தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் 3 வீதமாக உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வகுத்த பொழுது, அதனை நிறைவேற்றுகின்ற நாடாக பல நாடுகளும் இந்த ஆண்டில் மாறியிருந்த பொழுதும், அவர்கள் அமெரிக்கா செல்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பார்களா என்றால் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லி
சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா ஒரு நாட்டின் மீதான தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அவற்றில் தொடர்ச்சியாக ஈடுபடும் நாடுகளாக நேட்டோ நாடுகள் இருக்கும். ஆனால் ஈரானின் மீதான தாக்குதல் இடம்பெற்ற பொழுது இவரால் விரும்பி கேட்கப்பட்டும், அதாவது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் விரும்பி கேட்கப்பட்டும் டொனால்ட் ட்ரம்பால் யாருமே பங்கு பெற்ற நிலையில் இல்லை. அவர்கள் அதிலிருந்து தவிர்த்து விட்டார்கள். குறிப்பாக இத்தாலி, ஜெர்மன் போன்றவை எல்லாம் மற்றும் பிரான்ஸ் போன்றவை எல்லாம் எதிர்வினை கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்திருந்தன. எனவே இப்பொழுது நேட்டோ என்கின்ற கூட்டமைப்பு ஒரு கண்மூடித்தனமான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா சொல்கின்றபடி செல்லாது என்கின்ற ஒரு செய்தியையும் அதன் உறுப்பு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆம், எங்களுக்கு இந்த உறவு தேவை, இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து பயணிக்கும், ஆனால் அதற்காக அமெரிக்கா சொல்கின்ற வழியிலெல்லாம் இந்த நாடுகள் செல்லாது என்கின்ற செய்தியையும் அவர்கள் சொல்லி செல்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு மாறுதலான ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு வழிவகுத்த ஆண்டாக கூட இந்த 2026ஆம் ஆண்டு, அத்தோடு அந்த அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிப்ரவரி 28 என்கின்ற நாட்டின் பின்னான காலம் என்பது நேட்டோவின் புதிய முகத்தை காட்டி நிற்கின்றது. நேட்டோ புதிய பயண பாதையில் பயணிக்கின்றது என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக இருக்கும். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு பொழுதில் விடயம் செல்வா பல அரசியல் உலகத்தில் பல சம்பவங்கள் நாளுக்கு நடக்கின்றன. ஒரு நாளும் உங்களை அழைக்கின்ற பொழுது தாமதமின்றி வந்து எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு பொழுதில் மீண்டும் சந்திக்கலாம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.